அறுவடையிலிருந்து புராணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கதைய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த டைம்ல மழை முடிஞ்சு அறுவடை ஆனதுக்கு அப்புறம் மக்கள் அத ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அங்க தான் ஓணம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. தென் லேட்டரா தான் மகாபலி அப்படின்ற மன்னரோட புராண கதையோட இணைச்சிருக்காங்க. காட் விஷ்ணு வந்து வாமனன் அப்படின்ற வடிவுல வந்து 3 அடிக்கு தக்க இடம் கேட்கிறாரு. அதுக்கு மகாபலி ஒரு அடிய பூமியாவும் இன்னொரு அடிய விண்ணையும் அளக்குறாரு. 3வது அடிக்கு மகாபலியோட தலைய வைக்கிறாரு. அப்போ வாமனன் அவரோட தலையில வைக்கும்போது அவரை பாதாளத்துக்கே அனுப்பிடுறாரு. என்னதான் மகாபலிய பாதாளத்துக்கே அனுப்புனாலும் மகாபலி அப்படின்ற இந்த மன்னன் ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு. அதனால மகாபலிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்களை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த நாளை தான் மகிழ்ச்சியா ஓணமா கொண்டாடுறாங்க. ஸோ இந்த 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி ஃபேக்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.